இந்த வேதவல்லி இப்படி வந்து இங்கே பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் கயலோட குடும்பம் இவங்க எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எதுவுமே இங்கே புரியவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். அதாவது இத்தனை நாள் வராத விக்னேஷ் இப்போ எப்படி வந்தார், எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உண்மையிலேயே அவர் திருந்திட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கிறதே கிடையாது. கயல் எப்போவுமே உஷாராக இருப்பாங்க. ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கயல் நோட்டம் விட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்குது, அதுவும் விக்னேஷ் மனசு மாதிரி வந்திருக்கிறது நம்ம கயலுக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போது கையெல்லாம் இதில் ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட வந்து அந்த வேதவல்லி வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த லேடி மட்டும் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு வந்து நம்ம கையலுக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கடைசியில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து ஏரிங் வரும் இல்லையா, அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆகும்போது தான் அந்த குழந்தை தன் கையை விட்டு போகும்போது தான் வந்து எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்திருக்கும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா முன்கூட்டியே நம்ம கயல் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தான். ஒரு பக்கம் வேதவல்லி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம விக்னேஷ் கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது விக்னேஷ் வந்து கீழே விழுந்துடுறாரு. அதாவது இவங்களே தள்ளிடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஒரு கோவத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் ஏற்கனவே இந்த வேதவல்லி நல்லா விக்னேஷை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை ஊதி ஊதி பெருசாகிறது மட்டும் இல்லாமல் அதே பல விஷயங்களை மாற்றி இங்கே மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறது தான் வேதவல்லி. அப்படி இருக்கும்போது இங்கே இப்போது அந்த கேஸ் விஷயம் வந்து மாட்டுச்சு. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ள நோட்டு கொடுத்துட்டாங்க, கள்ள நோட்டு வச்சு நம்மளே மாட்டி விட பார்க்குறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அதில் விக்னேஷ் இன்னும் பயங்கர கோவப்பட்டார். நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு தான் இங்கே அமுச்சு விட்டாங்க இந்த விக்னேஷை. அதாவது வேதவல்லியோட உண்மையான சுயரூபம் அவங்களோட குணம் தெரிஞ்சிருந்துமே கூட உண்மையிலேயே கயல் குடும்பம் இப்படி பேசுறது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கரெக்டான நேரத்தில் வேதவல்லி மாசென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தையும் கைப்பற்றிடுறா. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தியமாக நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமாச்சு சொல்லும்போது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதவல்லி இருந்துட்டு நான் தான் என் பையன் அனுப்பினேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் அந்த சைன் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் இன்னும் பயங்கர அதிர்ச்சியில் குடும்பம் எல்லாமே நின்றுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்களும் இப்படி பேசாதீங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் அதாவது எப்பயுமே கெடுதல் நினச்சதே கிடையாது, ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம காமாட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதிட்டுருக்காங்க. நீங்களா, அதாவது ஏற்கனவே என் பிள்ளைய என்கிட்டருந்து பிரிச்சுங்க, அவன் இப்போ தான் ஏதோ புத்தி தெளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான், என் பொண்ணையும் என்கிட்டருந்து பிரிச்சுங்க, ஆனால் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தை கெடுக்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதாவது நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் பிரிக்க பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம கயலோட குடும்பத்தை தான் கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வேதவல்லி வந்தாலே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கட்டும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது எல்லாரையுமே திட்டி தீர்த்துருவா, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கயல், நம்ம மூர்த்தி, இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எங்களை திட்டுறதா இருந்தால் எங்களை திட்டுங்க, ஏதாச்சும் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, தேவிக்கும் தேவியோட குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டனையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே தண்டனையை யாருக்கும் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக, அதாவது இவங்களுக்கு விக்னேஷ்க்கும் தேவிக்கும் இந்த குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரே உறவு அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா அதோட எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது வேதவல்லி இருந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சம்பந்தியமாக அப்படிலாம் பேசாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்த்துமே கூட இந்த இடத்துல வேதவல்லி மனசரங்கி வரதே கிடையாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி இருந்துட்டு இவங்க கிட்ட கேட்குறாங்க, அதாவது விக்னேஷ் மாப்பிள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசரங்கி வாங்க, நாங்கள் யாரும் உங்களுக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் எதையுமே விக்னேஷும் கேட்குற மாதிரி இல்லை, வேதவல்லியும் கேட்குற மாதிரி இல்லை. அதாவது அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம், இதுதான் இங்கே நடக்க போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க, கோர்ட்டு தான் இனிமேல் முடிவு பண்ண போகுது. அதாவது தேவிக்கும் விக்னேஷ்க்கும் விவாகரத்து நடக்க போகிறது அது உண்மையான ஒரு விஷயம். அதே சமயம் அதாவது அந்த குழந்தைய, அதாவது தேவி கிட்டேருந்து எங்கள் வீட்டு வாரிசை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது உறுதி, நீங்கள் கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் கையில் இருந்துட்டு
அத்தை இப்படி வந்து சொல்லாதீங்க, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விக்னேஷ் மாப்பிள்ளை கிட்ட அதாவது விக்னேஷ் மாப்பிள்ளை கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், அவர் ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் வந்து இப்போ என்ன நாங்கள் எதுவும் ஒரு இதுவும் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கேஸில் நாங்கள் சிக்க வைக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் பார்க்கல, அப்போவும் நாங்கள் தான் வந்து காப்பாற்றி விட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷோட மனசை அதாவது மாத்திர மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, தேவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது, இதுக்கு முன்னாடி என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன்னாடியே கர்ப்பமானது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் விக்னேஷ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க அம்மா பேச்சை கேட்டு ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் புருஷன் வேணாம், எனக்கு என்னோட குழந்தை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ அவர் வந்து ஆசையாக ஒரு 4 வார்த்தை பேசுனதும் சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து குழந்தை கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தேவி இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு வந்து சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் பிள்ளையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, உங்கள் பிள்ளை என்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போங்க, நானே விவாகரத்து கொடுத்துட்றேன், அதாவது எனக்கு என் பிள்ளை வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம தேவி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போது நம்ம தேவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த வேதவல் இருந்துட்டு அவங்க பிள்ளைய பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது பெத்தவ வந்து இப்போ என்ன கூட்டிகிட்டு போக தான் செய்வா. அதே மாதிரி இப்போது நம்ம தேவியும் அந்த குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால் சண்டை போகிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வேதவல்லி இருந்துட்டு இங்கே இந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போகிறது நடக்கிறது தான், இனிமேல் யார் தடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இங்கேருந்து யாரும் பேசிடக்கூடாது, இனிமேல் எப்படி ஆட்டம் போடுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோங்க, என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யாரையுமே சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது சவால்லாம் விட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஷாலினி வந்துட்டு, அண்ணன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே, நீ திருந்திட்டுருப்ப, நீ மாறிட்ட, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நீயும் அண்ணியும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க, குழந்தை கூட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தேன்னு. ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவ அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ நல்லவன் தானே, அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப ரொம்ப மாற்றி வச்சுருக்கா, இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணாதானே, முதல்ல அண்ணி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இப்போ விக்னேஷ் கேட்குறானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏய் உன்ன மாதிரி நான் தரங்கிட்டு போயிடல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி ஷாலினியே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பார் ஷாலினி, நீ இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பி வந்துடு, உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தான் பொண்ணை விக்னேஷை கெடுத்த அந்த விக்னேஷோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணு ஷாலினியோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு இப்போது இந்த வேதவள்ளி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஷாலினி வந்துட்டு அவங்க 2 பேரோட முகத்துலையும் காரி துப்பி இந்த வீட்டை விட்டு விரட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.